அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். அது மூலமாக தான் நம்ம வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக ஸோ இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன சப்மிட் பண்ணணும், இது எப்படி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது, இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றின A to Z டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். வாங்க உள்ளுக்கு போகலாம். ஸோ அவங்க வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 விதமான ஸ்டெப்ஸை வந்து கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணணும். அடுத்து ரெண்டாவதாக பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம 12th மார்க் ஷீட்ஸ் மற்ற அவங்க என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணி முடிச்சோம்னா தேர்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம அப்ளிகேஷன் நம்பர் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேண்டம் நம்பரை வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, நம்ம கொடுத்துருக்க தகவல்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசபிலிட்டி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங் முடிச்சோடனே அடுத்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா +2ல் வந்து ஒகேஷ்னல் குரூப் எடுத்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த 2 கவுன்சிலிங் ப்ராசஸும் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கே போவோம். ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் நம்ம ஒரு 3 சாய்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த 3 சாய்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அந்த 3 சாய்ஸில் ஏதாவது ஒரு சாய்ஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து அனுப்புவாங்க, அலாட்மெண்ட் அனுப்புவாங்க. அதை நம்ம வந்து அக்செப்ட் கொடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காலேஜில் அந்த சீட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ SC சீட்ஸ் எல்லாம் SCக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 வகையான ஸ்டெப்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுற 10 வகையான ஸ்டெப்ஸ். அதேமாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2021ல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்யர்மெண்ட், என்னென்ன தகவல்கள் வந்து தேவை அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட விண்ணப்பதாரர்களின் பெயர், நம்ம பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இனிஷியல் கரெக்டாக போட்டு நம்ம வந்து பேர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு 12th முடிச்சிட்டிங்க, இது வரைக்கும் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணலைனாலும் இனிமேல் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரும்பாலும் எல்லார் கையிலையும் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், கேஸ்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸ் கரெக்டாக வச்சுக்கணும். சிறப்பு பிரிவுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ முன்னாள் இராணுவ வீரர்களோட மகள்னால் நம்ம வந்து கரெக்டான அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கும் கரெக்டான ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டான முறையில் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமேட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் ப்ராசஸோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸும் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ப்ளஸ் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ், நம்ம அப்பா அம்மாவோட ஒரு வருஷத்துக்கான எவ்வளோ வந்து அவங்க வந்து வருமானம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும். 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எங்கே படித்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வச்சுக்கணும் கையில். 12th எக்ஸாம்ஸோட நம்மளுக்கு வந்து ரோல் நம்பர் கண்டிப்பாக தேவை, 12th மார்க் ஷீட் தேவை. இப்போ நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து வாங்க விரும்புகிறீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டேட்டாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டேட்டா ஷீட்டில் எழுதி வச்சுட்டு, இவங்களே ஒரு டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் போகலாம். ஸோ இதுக்குமே அவங்க வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த என்ன சொல்கிறது, இந்த வெப்சைட், இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா TNEA.online.org அப்படிங்கிற இந்த வெப்சைட் என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் என்ன, எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. கவுன்சிலிங் எப்போ நடக்கும், என்றைக்கு நடக்கும், எல்லா விஷயங்களும் கொடுத்துட்றாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கட் ஆஃப் மார்க் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போன வருஷம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்க சேர்ந்துருக்காங்க, லீஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ வாங்கினவங்க சேர்ந்துருக்காங்க, என்ன கட் ஆஃப் வாங்கினா கிடைக்கும், உங்களோட கட் ஆஃப்க்கும் இந்த காலேஜஸில் சீட் கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் போய்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதில் வந்து கவுன்சிலிங்குமே நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ கரெக்டாக அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க, TFC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த TFCயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் அங்கேருந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த TFCயில் தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நம்ம எப்படி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. தென் இங்கே வாங்க, நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு விண்டோ. ஸோ நம்ம வந்து இந்த TNEA.online.orgங்கிற இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம புதுசாக ஒரு யூசர் ஐடி நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், நீங்கள் வந்து 11th பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கொடுக்கணும், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSCன்னு கொடுக்கணும், தென் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதை ஒரு டைம் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி சேவ் கொடுக்கணும். ஸோ இந்த விண்டோஸ் எல்லாம், இந்த விண்டோவில் வந்து நம்ம இவங்க கேட்குற தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓடிபிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஓடிபியை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இந்த சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கும். ஸோ இந்த ஓடிபிங்கிறது எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வரும். ஸோ மெயில் ஐடியில் இருக்கிற மெயில் ஐடிக்கோ இல்லை மெசேஜஸ் ரெண்டுமே வரும். ஸோ இதில் ரெண்டில் எதில் வந்தாலும் சரி அந்த ஓடிபியை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா இந்த விண்டோவில் நம்ம வந்து கொடுத்து உள்ளுக்கு ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்கு போகிறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, எங்கே படிச்சிங்க, ஸ்கூல்ஸில் எப்படி படிச்சிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க, உங்களோட 12th மார்க்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. திருப்பி நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ப்ரிவ்யூ ப்ராசஸ் இருக்குது. அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா பேர், தென் டேட் ஆஃப் பர்த், கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா, மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதேமாதிரி நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, தென் நேட்டிவிட்டி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்லை வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் கொடுத்து ஆதார் நம்பர், தாலுக் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட், ரிலீஜியன் என்னன்னு கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி என்ன பிசியா எம்பிசியா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது வந்து பாருங்கள், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாவில் இருக்கவங்களுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து அவங்க கேட்குறாங்க தெளிவாக டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனை சேர்ந்தவங்களா இல்லை வந்து பர்சனல் அதாவது டிசபிலிட்டி இருக்கிறவங்களா, டிஃப்ரெண்ட் லேபிள்டு பர்சன்ஸா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொடுக்கணும்.
அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து அப்பாவோட வேலைகள் என்ன, எவ்வளோ வருமானம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக, இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ எஸ்ஆர் நோ நம்ம கொடுத்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் 6th படிச்சிங்க, 6th எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக், எந்த மாநிலம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே கொடுத்துறாங்க. 6th நம்மளுக்கு எந்த கிளாஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12th வரைக்குமான ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன, HSC, அதுமாதிரி நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். தென் வந்து பார்த்திங்கன்னா HSCயோட ரோல் நம்பர் கொடுத்துடணும். தென் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இந்த வருஷம் போன வருஷம் பாஸ் பண்ணிங்கன்னா போன வருஷம். HSC குரூப் அகடமிக் குரூப், அதாவது ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப்னா அகடமிக் குரூப், ஒகேஷ்னல் குரூப்பில் படிச்சிருந்தீங்க ஒகேஷ்னல் குரூப். அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் கோட் இருக்குது, நம்ம எந்த மீடியமில் படித்தோம், ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினோம், ஹையர் செகண்டரியில் எவ்வளோ மார்க் வாங்கினோம், அதுமாரி 10th எவ்வளோ மார்க் வாங்கினோம், 10th ஹையஸ்ட்டு மார்க் என்ன, டோட்டல் மார்க் என்ன, அதுமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுத்துடணும். இதுமாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துடணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் கேட்கும். இந்த சப்ஜெக்ட் வைஸ் மார்க் கொடுக்குறப்பையும் நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், எந்த மாதம் கிளியர் பண்ணிங்க, எந்த இயர் கிளியர் பண்ணிங்க. ஸோ இந்த வருஷம் கிளியர் பண்ணிங்கன்னா மார்ச் 2021 செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் 100, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துடணும். ஸோ இதெல்லாமே கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ இந்த ப்ரிவ்யூ பார்த்து நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ அண்ட் பே கொடுக்கலாம். இல்லைனா பேக்கில் போய்ட்டு நம்ம திருப்பியும் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 500 rupees பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி கார்டில் பண்ணுறீங்களா, பேங்கிங்கில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படிங்கிற இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்டுங்கிறத கொடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன். நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஒரு அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டாலும் சரி, பென்ட்ரைவில் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு அப்லோட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துக்கணும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறது பார்த்துட்டோம். என்றைக்கு எப்படி இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கங்கிறத சொல்லிட்டோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்காங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதில் எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். எங்கேயுமே வந்து நடுவில் வந்து நிறுத்தக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எழுதி கரெக்டாக வச்சுட்டு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல காலேஜஸாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகேவி தமிழாவின் வாழ்த்துக்கள். மேலும் இது மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வேணும், படிப்பு சம்மந்தமாக இல்லை வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.